அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு நாள் காலையில் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி சஹாபா பெருமக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவன் தொடர்பாக அவர்கள் பேசிய போது சில சமயம் குரலை தாழ்த்தியும் சில சமயம் உயர்த்தியும் பேசினார்கள். இறுதியில் அவன் அருகில் உள்ள பேரிச்சம் மரத்தோப்புகளுக்கிடையே இருக்கின்றானோ என்று சஹாபா பெருமக்கள் எண்ணும் அளவிற்கு பேசினார்கள். அவர்கள் பேசியது சஹாபா பெருமக்கள் மனதில் எந்த அளவு ஆழமாக பதிந்தது என்றால், மாலை பொழுதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த அந்த சஹாபா பெருமக்களின் முகங்களை பார்த்தே உங்கள் மனதில் தஜ்ஜால் குறித்த அச்சம் இருக்கின்றது, என்ன நேர்ந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடம் கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபா பெருமக்கள், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் இன்று காலையில் தஜ்ஜாலை பற்றி குறிப்பிட்டீர்கள். அப்போது அவனை பற்றி குரலை தாழ்த்தியும் உயர்த்தியும் பேசினீர்கள். இறுதியில் அவன் பேரிச்ச மரத்தோப்புகளுக்கிடையே இருக்கின்றானோ என்று நாங்கள் எண்ணும் அளவு பேசினீர்கள். அதுதான் எங்கள் அச்சத்திற்கு காரணம் என்று கூறினார்கள். இது மட்டும் அல்லாமல் எந்த ஒரு நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றிய முன்னெச்சரிக்கைகளை அவர்களது சமுதாயத்தாருக்கு அறிவிக்காமல் செல்லவில்லை. அப்படிப்பட்ட அந்த கொடூரன் தஜ்ஜாலை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். தஜ்ஜால் சுருள் முடி கொண்ட ஒரு இளைஞன். அவனது கண் ஒரே குலையில் துருத்திக் கொண்டிருக்கும் திராட்சை பழத்தை போன்றிருக்கும். உருவத்தில் அவன் அப்துல் உஸா பின் கத்தன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒருவனை போன்றிருப்பான். நாம் முன்பே கூறியது போல் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட எந்த ஒரு இறை தூதரும் தம் சமுதாயத்தாரை மகா பொய்யனான ஒற்றை கண்ணன் தஜ்ஜால் குறித்து எச்சரிக்காமல் இருந்ததில்லை. அறிந்து கொள்ளுங்கள், அவன் ஒற்றை கண்ணன் ஆவான், ஆனால் நிச்சயமாக உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவனின் இரு கண்களுக்கிடையே காஃபீர் என்று எழுதப்பட்டிருக்கும். அவனை காணும் அந்த நேரத்தில் அல்-கஹ்ஃப் சூராவின் ஆரம்ப வசனங்களை ஓதிக்கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த தஜ்ஜால் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையே உள்ள ஒரு பகுதியில் இருந்து புறப்பட்டு வந்து வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடுவான். மக்காவையும் மதீனாவையும் தவிர தஜ்ஜால் கால் வைக்காத எந்த ஊரும் இருக்காது. அந்த நாளில் மதீனாவிற்கு 7 நுழைவு வாயில்கள் இருக்கும். ஒவ்வொரு நுழைவு வாயில்களிலும் 2 வானவர்கள் காவல் காப்பதற்காக நியமிக்கப்பட்டிருப்பார்கள். பின்னர் மதீனா தனது குடிமக்களுடன் 3 முறை குலுங்கும். அப்போது ஒவ்வொரு இறை மறுப்பாளனையும் நயவஞ்சகனையும் அல்லாஹ் மதீனாவில் இருந்து வெளியேற்றி விடுவான். மதீனாவின் நுழைவு வாயில்களில் நுழைவதற்கு தஜ்ஜாலுக்கு தடை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மதீனாவை அடுத்து உள்ள உவர் நிலம் ஒன்றில் அவன் தங்குவான். அவனை நோக்கி மக்களிலேயே சிறந்த ஒரு மனிதர் புறப்படுவார். அவர் அவனிடம், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவனது செய்தியை எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்தார்களோ அந்த தஜ்ஜால் நீதான் என்று உறுதி கூறுகிறேன் என்பார்கள். அப்போது தஜ்ஜால் மக்களை நோக்கி, நான் இவனை கொன்று பிறகு உயிர்ப்பித்தால் நான் தான் இறைவன் என்று இந்த விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்வீர்களா என்று கேட்பான். மக்கள் இல்லை என்பார்கள். உடனே அவன் அவரை கொன்று பின்னர் உயிர்ப்பிப்பான். அப்போதும் அந்த நல்ல மனிதர் உயிர் பெற்றதும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்றைய தினத்தை விட தெளிவாக உன்னை பற்றி நான் இதற்கு முன் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை என்று கூறுவார். தஜ்ஜால், நான் இவனை கொல்வேன் என்று கூறுவான். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்க மாட்டான். தஜ்ஜால் இந்த உலகத்தில் 40 நாட்கள் வரை தங்கியிருப்பான். அன்றைய ஒரு நாள் ஒரு ஆண்டை போன்றும், மறுநாள் ஒரு மாதத்தை போன்றும், அதற்கு அடுத்த நாள் ஒரு வாரத்தை போன்றும், மற்ற நாட்கள் உங்களில் சாதாரண நாட்களை போன்றும் இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே சஹாபா பெருமக்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஓர் ஆண்டிற்கு சமமாக இருக்கும் அந்த ஒரு நாளில் வழக்கமாக தொழும் 5 வேளை தொழுகைகளை தொழுதால் போதுமா என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், இல்லை, போதாது, அந்த நீண்ட நாளை அதற்கேற்ப மதிப்பிட்டு தொழுது கொள்ளுங்கள் என்று பதிலளித்தார்கள். அவன்
பின்னால் இருந்து காற்று விரட்டிச் செல்லும் மேகம் போன்று வேகமாக பூமியை சுற்றி வருவான். அவன் ஒரு சமுதாயத்தாரிடம் வந்து தன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுப்பான். அவர்களும் அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனது அழைப்புக்கு பதிலளிப்பார்கள். உடனே வானத்திற்கு மழை பொழியுமாறு அவன் கட்டளையிட மழை பொழியும். பூமிக்கு தாவரங்களை முளைக்கச் செய்யுமாறு கட்டளையிட அது முளைய வைக்கும். அவற்றை மேய்ந்து அவர்களின் கால்நடைகள் ஏற்கனவே இருந்ததை விட நீண்ட திமில்களை கொண்டவையாகவும் மடி கனத்தவையாகவும் வயிறு நிரம்பியவையாகவும் மாலையில் வீடு திரும்பும். பின்னர் மற்றொரு சமுதாயத்தாரிடம் வந்து தன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கும் அழைப்பு விடுப்பான். ஆனால் அவனது அழைப்பை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். அவர்களிடம் இருந்து அவன் திரும்பி சென்று விடுவான். அதனால் அவர்கள் பஞ்சத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்பட்டவர்களாக காலை பொழுதை அடைவார்கள். அவர்களின் கைகளில் அவர்களின் செல்வம் ஏதும் எஞ்சி இருக்காது. அவன் பாலடைந்த இடம் ஒன்றை கடந்து செல்வான். அதை பார்த்து உன்னிடம் இருக்கின்ற புதையல்களை வெளிப்படுத்து என்று அந்த இடத்திற்கு கட்டளையிடுவான். அப்போது வெளிப்படும் அந்த புதையல்கள் ராணி தேனீக்களை பின்பற்றி செல்லும் தேனீக்களை போன்று அவனை பின்தொடர்ந்து செல்லும். பின்னர் அவன் வாட்டசாட்டமான இளைஞர் ஒருவரை அழைத்து அவரை வாளால் வெட்டி இரு துண்டுகளாக்கி அம்பெய்யும் தூரத்திற்கு இடைவெளி விட்டு அவ்விரண்டையும் போடுவான். பின்னர் அந்த சடலத்தை அழைப்பான். உடனே அந்த இளைஞர் முகம் ஒளிர சிரித்துக் கொண்டே எழும்புவார். தஜ்ஜாலுடன் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். மக்கள் எதை நெருப்பு என்று கருதுகிறார்களோ அது உண்மையில் குளிர்ந்த நீராக இருக்கும். மக்கள் எதை குளிர்ந்த நீர் என்று கருதுகிறார்களோ அது உண்மையில் எரித்து கரித்து விடும் நெருப்பாக இருக்கும். அவனை உங்களில் எவர் சந்திக்கிறாரோ அவர் தாம் நெருப்பாக கருதுவதில் விளட்டும். ஏனெனில் அது குளிர்ந்த சுவையான நீராகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இறைவன் மரியம் அலைஹி வஸல்லம் அவர்களின் மகனான ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை பூமிக்கு அனுப்பி வைப்பான். அவர்கள் சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸ் நகரில் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்திற்கு அருகில் இரு வானவர்களின் இறக்கைகள் மீது தம் கைகளை வைத்தவாறு இறங்குவார்கள். அப்போது அவர்கள் குங்குமப்பூ நிறத்தில் இரு ஆடைகளை அணிந்திருப்பார்கள். அவர்கள் தமது தலையை தாழ்த்தினால் நீர்த்துளிகள் சொட்டும். தலையை உயர்த்தினாலோ வெண்முத்தை போன்ற நீர்த்துளிகள் வழியும். அவர்களது மூச்சுக்காற்றை சுவாசிக்கும், அதாவது அவர்களை நெருங்கும் எந்த ஒரு இறை மறுப்பாளனும் சாகாமல் இருக்க மாட்டான். அவர்கள் விடும் மூச்சானது அவர்களது பார்வை எட்டும் தூரம் வரை செல்லும். பின்னர் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை தேடிச் சென்று இறுதியில் பாலஸ்தீனத்தில் உள்ள லுத்து என்னும் நகரத்தின் தலைவாயிலுக்கு அருகே அவனை கண்டு அவனை கொன்றொழிப்பார்கள். அதற்கு பின்னர் என்ன நடக்கும் என்பதை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். அதுவரை காத்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.